ஹாய், மழையும் காஃபியும். அர்ஜுன் ஒரு முன்னணி ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ரொம்ப சீரியஸ் டைப். அவன் லைஃப்பில் எல்லாமே ஸ்கெடியூல் பண்ணி தான் நடக்கும். அதே ஆஃபீஸில் தான் மீராவும் வேலை பார்க்குறா. மீரா அப்படி இல்லை, ஃபுல்லாக ஜாலி டைப் தான். ஆஃபீஸ் காரிடரில் சிரிப்பு சத்தம் கேட்டுச்சுன்னா அது கண்டிப்பாக மீராவாக தான் இருக்கும். ஒரு நாள் நல்ல மழை பெய்கிற சாயந்தரம் அர்ஜுன் அவனோட பைக்கு கீயை தொலைச்சிட்டு ஆஃபீஸ் என்ட்ரன்ஸில் நிற்கிறான். அப்போ மீரா அங்கே வரா. என்ன சார், வண்டி கீ தொலைஞ்சு போச்சா? இல்லை மழை கூட ரொமான்ஸ் பண்ண போறீங்களா? அர்ஜுன் கொஞ்சம் கடுப்பான். இல்லை, கீயை காணோம். மீரா சிரிச்சுக்கிட்டே அவ கையில இருந்த எக்ஸ்ட்ரா கூடையே அவன் கிட்ட கொடுக்குறான். இதை வச்சுக்கோங்க, நம்ம ஆஃபீஸ் பக்கத்துல ஒரு நல்ல காஃபி ஷாப் இருக்கு. அங்க நல்ல ஃபில்டர் காஃபியும் கிடைக்கும். கீ கிடைக்கிற வர வெயிட் பண்ணி தானே ஆகணும். ஸோ காஃபி சாப்பிடலாமா? அர்ஜுன் முதல்ல யோசிச்சாலும் அப்புறம் சரின்னு சொல்லி 2 பேரும் போறாங்க. அங்க போன அப்பதான் அர்ஜுனுக்கு ஒண்ணு புரியுது. மீரா தனக்கு அப்படியே ஆப்போசிட்னு அவனுக்கு புரியுது. அவ பேசுற சின்ன சின்ன விஷயம் கூட அவனுக்கு பிடிச்சிருந்தது. லைஃப்ல எல்லாத்தையும் பிளான் பண்ண முடியாது அர்ஜுன். சில நேரம் இப்படி மழை மாறி வரலான்னு அவ சொன்ன ஒரு வார்த்தை அவன் மனசை தொட்டுச்சு. அது கிட்டத்தட்ட 6 மாசம் முன்னாடி நடந்த விஷயம். இன்னைக்கு அதே காஃபி ஷாப்ல 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. அர்ஜுன் சொல்றான், இன்னைக்கு கூட மழை பெய்யுது மீரா. மீரா அதுக்கு, ஆமா, ஆனா இன்னைக்கு உன்கிட்ட கீ இருக்கே. அர்ஜுன் அவ கையை பிடிச்சிக்கிட்டு, ஆமா, இந்த கீனால தானே நீ நானும் சேர்ந்தோம். மீரா வெக்கத்துல சிரிச்சா. அர்ஜுனோட சீரியஸ் லைஃப் இப்போ கலர்ஃபுல்லா மாறி போச்சு. ஷார்ட்டா சொல்லணும்னா, சில நேரம் நம்ம தொலைக்கிற விஷயம் நமக்கு ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையை காட்டும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா?